ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வந்து ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. நான் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி ரெசிபி போட்டிருந்தேன். இது மட்டன் பிரியாணி ரெசிபி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. நம்ம ரொமானா கிச்சனுக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு மட்டன் வந்து நான் 1 கிலோ தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ வாங்கியிருக்கேன். அது நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு விசில் விட்டு வேக வச்சிங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இப்போ உள்ள கறியெல்லாம் ரொம்ப பஞ்சு பஞ்சாக போயிடுது. அப்போ பிரியாணியில் கறியே கிடைக்காது. அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் எடுத்து வாணலில் 150 ml கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட சேர்த்து கடைசியில் நெய் சேர்த்துக்கலாம். அதோட சேர்ந்து வந்துடும். 1 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். போட்டு நல்லா பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கிராம்பு, ஜாதிபத்திரி, இந்த அன்னாச்சி பூ எல்லாமே அதில் நான் கலந்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு 1/4 கிலோ மட்டும்தான் வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், 1/4 கிலோ வெங்காயம், 4 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/4 கிலோ தக்காளிங்க. பாருங்கள், கறி நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வேக வச்சிடாதீங்க. அரை வேக்காடு தான், அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் கறி உடையாமல் வரும், இல்லாட்டினா உடஞ்சிரும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வெங்காயமும் பச்சை மிளகா, ஏலக்காய், பட்டை, கிராம்புலாம். இப்போ 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ தக்காளியை போட்டுட்டேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு வதங்கும். நல்லா வதங்கின பிறகு இதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து பச்சரிசி பாஸ்மதி ரைஸ் தான். அதே நீங்களும் வாங்கிக்கிங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா துளசி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பிரியாணிக்கு இந்த அரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று பாஸ்மதி ரைஸ் போடுங்க, இல்லாட்டினா துளசி அரிசி போடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா கிண்டி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குற பதம் வர வரையும் வதக்கிக்கோங்க. அந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து வேறு ஒரு ஸ்டைலு, இது வேறு ஒரு ஸ்டைலு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு வந்து ஒரு 3 ஸ்பூனு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு. அந்த டீஸ்பூன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதால் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு வதக்கிட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவு கிண்டிக்கோங்க. முன்னாடியே போட்டிருந்தா அடி பிடிச்சிருன்றதுக்காக தான் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நம்ம இப்போ வீட்டு தயிர் தான். நான் கடையிலலாம் தயிர் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் தயிர் போடுவேன். வீட்டு தயிர் தான் பாருங்கள். அதில் வந்து 100 ml ஊற்றிக்கோங்க. வீட்டு தயிர் 100 மில்லி ஊற்றிக்கோங்க. 1 கிலோவுக்கு 100 மில்லி ஊற்றினா போதும். போட்டுட்டு லெமன் வந்து 1 லெமன் போட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 லெமன் தான் நான் போடுவேன். அந்த கணக்குப்படி 1 லெமன் ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஊற்றிட்டு நம்ம இப்போ வந்து அரிசியை வந்து நான் வந்து பிரியாணி சட்டி அடுப்பில் வைக்கும்போதே அரிசியை ஊற வச்சுட்டேன். அதை கொஞ்சம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். உடனே கழுவி போட்டால் கொஞ்சம் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதாவது சாஃப்டாக இருக்காது. டேஸ்ட் இருக்கும், சாஃப்டாக இருக்காது. சாப்பாட்டை தான் மாற்றி டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்கூட்டியே அரிசியை ஊற வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம அதெல்லாம் தாளிச்சிட்டு கொட்டி நல்லா இதையும் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இதெல்லாம் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் போட்டு வேக வச்ச கறி தான். அதனால் ரொம்ப வேக விடாதீங்க. உடனே மசாலாயை போட்டுட்டு உடனே தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டுருங்க. ஓகேங்களா? இதுக்கு இப்போ தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலான்னு வாங்க. இதுக்கு தேவையான மசாலா வந்து ரொம்ப நான் எதுவுமே அதிகமான மசாலாலாம் எடுத்துக்கோல. ஏன்னா ஏற்கனவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கோம். அதனால் கரம் மசாலா 1.5 ஸ்பூனு, காரத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள், அவ்வளோதான் எடுத்திருக்கேன். மற்றபடி நான் வந்து எந்த மசாலாவும் எடுத்துக்கல. அதில் உள்ள இதுவே ஓகே தான், இதுவே போதுமானது தான். கரம் மசாலா வந்து 50 கிராம் போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூனு சொன்னேன், 50 கிராம் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூனு சீரகத்தூள், மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு வதக்கிட்டு 1க்கு 2 தண்ணி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி 1 கிலோ அரிசிக்கு 2 படி, அதாவது எந்த குவளையில் எடுக்கிறீங்களோ அந்த குவளையிலேயே 1க்கு 2 தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நான் தண்ணி அரை படி கம்மியாக தான் வச்சுருக்கேன், 1.5 படி தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க.
ஏன்னா ஏற்கனவே நான் வந்து இதில் நிறையா சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நிறைய தண்ணி, மசாலா, கறி தண்ணி எல்லாம் சேர்ந்துருக்கு. அதனால் தண்ணி நான் வந்து 1½ படி தான் ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஊற அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசியும் கொதிச்சிருச்சு. அரிசியும் போட்டுட்டேன். அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிகிட்டே இருக்காதீங்க, சாதம் உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு கிண்டுனோமா அதோட விட்டுருங்க. விட்டுட்டு இனிமேல் நம்ம கடைசியாக 3/4 பதம் வருது பார்த்தீங்களா, அப்போ தான். இப்போ கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுக்கோங்க, தண்ணி குறையிற வரையும். தண்ணி குறைய அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இதுக்கு சைடிஷ் வந்து பாருங்கள், இது ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 3/4 பதம் சொன்னோம். 3/4 பதத்துக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு கிண்டி விடுங்க. அப்போ ஒரு பருப்பு விடுங்க. சின்ன தட்டி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா பரட்டி விட்டு மறுபடியும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஒரு 50 கிராம்னாச்சும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் 50 கிராம் போட்டுட்டு கடைசியாக புதினா மல்லி போட்டுட்டு தம் போட்டுருங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. டேஸ்டியான சுவையான மட்டன் பிரியாணி. பிரியாணிக்கு வந்து எலும்பு கறியும் கொழுப்பு கறியுமா வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்புனா ரொம்ப கொழுப்பு தேவையில்லை. ஒரு 2-3 துண்டாவது கொழுப்பு இருக்கணும். எலும்பு பீஸ் ஒரு 4-5 பீஸாவது இருக்கணும். அப்புறம் கறி பீஸாக இருக்கணும். அப்படி எடுத்துக்கோங்க. இந்த தம் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தயிர் பச்சடி பாருங்கள். தயிர் பச்சடிக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னால், கேரட்டு, 1/2 கேரட்டு, மல்லி தழை, வெங்காயம், இதை எல்லாத்தையும் நான் வச்சுட்டு நிறைய தயிர் கலந்துக்கோங்க. தண்ணி கலந்த தயிராக கலக்காதீங்க, கெட்டி தயிராக கலந்தீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா பெசரிக்கோங்க. தண்ணி கலந்த தயிராக இருந்தால் தயிர் பச்சடி நல்லாவே இருக்காது. கெட்டியான தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பிரியாணி தம்மிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்கள் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டான். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னுடைய சமையலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. சேவ் பண்ணலாம். சேவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வந்து சாப்பாடு, அதுக்கு சைடிஷ் வந்து தயிர், வெங்காயம், மீன், அவ்வளோதாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு